What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். எல்லோரும் வந்து ஒரு தேவையில்லாமல் உசுப்பி விடுற வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் எப்படின்னா வெளில வரமாட்டாரு, இவர் எங்கே களத்துக்கு வந்தார், எங்கே அவர் வந்து மக்களை பார்த்தாரு, வரமாட்டாருன்ற தைரியத்தில் பண்ணாங்க. ஆனால் எப்படி வராமல் இருக்க முடியும்? அதுக்கு அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா கூட இவர் கொஞ்சம் பொறுமையாக வந்திருந்தா அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு கம்மியாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நான் ஃபீல் பண்ணுறது. இப்போ அவர் வந்து முன்னாடி சொல்லிட்டார், இன்றைக்கி என்ன டேட்டு 27 26 27 இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பூத் கமிட்டி மாநாடு இது கொங்கை மண்டலம் வாரி பண்ணுறது வந்து கொங்கு மண்டலத்தில் பண்ணுறாங்க. இதில் வந்து 10 மாவட்டங்கள் செய்கிறாங்க, சம்திங் எவ்வளோன்னு கட்டத்தில் அவ்வளோ பேரும் ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்க பூத் கமிட்டி மெம்பர்ஸ் 8000 பேரும் டோட்டலாக வந்திருக்காங்க. வந்து கூப்பிட்டு பேசுறதுக்காக இதுமாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த வரோன்னு. உடனே டிஎம்கே சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா 25 26 வந்து ஒரு இது அது என்ன மாநாடுன்னு நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் ஏதோ ஒரு மாநாடு மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. அது ஐ மீன் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துருங்க. 26 அன்னைக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின் வராருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சேம் இவர் வந்து 26 வந்து இறங்குறாரு. அவர் 26 அன்னைக்கு அவர் முடிவு அந்த 25 ஸ்டார்ட் ஆகி 26 முடிவு வரைக்கும் அவர் வராரு. அவரும் இதே மாதிரி ரோட் ஷோ பண்ணுறன்ற பேரில் இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் அவர் வந்த காரில் ஏறி நின்றுட்டு எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு வர்றாரு. ரோட்டில் யாருமே இல்லை. இது ஆசை இருக்குல்ல, அதாவது அது ஏன் அந்த மாதிரி இன்டென்ஷனாக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் இப்போ அவங்களுக்கு டவுன் கிரேடு தான் ஆகுது, யோசிக்காமல் பண்ணுறாங்க. இல்லை அப்படி எனக்கு தோணலை. அவங்க காசு கொடுத்தாது ஆளு கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது ஏன் அந்த மாதிரி மிஸ் ஆனிச்சுன்னு தெரியல, யாருமே இல்லை. அவர் பட் நான் வீடியோவை வெளியிட்டு நிறைய பேர் வேறு ட்ரோல் வேறு பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க இவர் வரான்றது பட்சத்தில் அவங்க அதுக்கு நீ சொன்ன மாதிரி அரேஞ்சாவது பண்ணியிருக்கலாம். ஒரு இப்போ வந்து எப்படின்னா அப்போ அவங்க சப்போர்ட்டே இல்லைங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகிடுச்சு, தெரியுதா? அது மாதிரியே ஆகுது. பார்ப்போம் இல்லை என்ன. ஏன்னா இது வந்து நாங்கள் ஆஃபீஸில் இருந்தோம்னா இது ஃபுல்லாகவும் பார்க்கவே இல்லை, அவர் பேசுனது என்னன்னு தெரியாது. ப்ளஸ் இப்போ இன்னைக்கு சண்டேவும் வேறு பேசியிருக்காரு. 2 நாள் பூத் கமிட்டி இதேமாரி. அடுத்து நெக்ஸ்ட்டு சென்ட்ரலில் நார்த்து இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போவோம், அதுமாரி பேசியிருக்காரு. பார்ப்போம் இதில் என்ன நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பேசுவாருன்னு. பட் ரொம்ப அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அடிக்கலாம் அடிச்சிட்டாரு அவர். கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். பேசுறதே என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 சொல்கிறேன். அட்டண்டன்ஸ் பற்றி இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனால் இங்கே ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதே ஒரு மாநாடு மாதிரி இருக்கு, கருத்தரங்கம் சொல்கிறேன். ஓகே அப்படிதான் இருக்கு, அவ்வளோ கும்பல். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் தப்பு இல்லை, ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல. 1. 2வது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது.
அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போகிறதும் கிடையாது. ஒரு தெரியுதா ஸ்பீச்சில் ஒரு மெச்சூரிட்டி, தெளிவாக பேசுகிறாரு. முழு அரசியல்வாதியாக மாறிட்டா இருப்பாங்க. முழு சந்திரமுகியாக மாறின தருணன்ற மாதிரி முழு அரசியல்வாதியாக மாறின தருணம். நம்ம கட்சி மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறதே தேர்தல் களப்பணியில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போகிறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். நம்மக்கிட்ட என்ன இல்லை, மனசில் நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓகே, எல்லாரும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஓகே, ஆமாம், கம்மியாக தான் பேசியிருக்காரு. எல்லா வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, தலைமை நில செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே, உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களே, தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள். முதல் வெற்றி 1967 அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய வெற்றி. இரண்டாம் வெற்றி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல், ஊழலுக்கான ஒரு அரசியல், குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது 1972 உருவாகி 1977 மக்கள் விரோத ஆட்சியை தூக்கியிருந்த புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இவருக்குமே அந்த தமிழ் வேர்ட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறப்ப. ஆனந்த் அவர் பேசுகிறப்ப என்னென்னா, அவர் லோக்கல் பாண்டிச்சேரி ஸ்லாங்கில் பேசிடுறாரு. அதையே நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 ஸ்கூல்ஸ் பேசினாங்கன்னா எல்லாம் பேசுறது இன்னொன்று என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரே தமிழ் தான்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அந்த ஸ்லாங்கே மாறும். நம்ம ஊரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி ஸ்லாங் மாறும், வேர்ட்ஸ் மாறும்ல. அதெல்லாம் இல்லை, அவங்க தமிழ் பேசுகிறாங்களா, ஓகே. இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார். புரியுதா அந்த வேர்டு, ஜனநாயகன் வேர்டு திருப்பி அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர்
வழியில் படம் லாஸ்ட் படம் 2024 மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா? இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்று கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் 54 தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள். இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில். செம்ம கூட்டம். எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ். அதற்கு பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி 1925களில் RSS மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய 100 வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி. தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் 100 வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று. அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயம்லாம் இவருக்கு கீழே தான் வருது. ஏன்னா இது தேர்தல் மேலாண்மை தமிழகத்தில் இவர் தான் ரெடி பண்ணாரு. 69,204 பூத்துகள், சுமார் 6,18,00,000 வாக்காளர்கள், 6 கோடி பெண்கள் 3,14,00,000, ஆண்கள் 3,04,00,000. பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால், இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை. தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு, நேரா வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு. பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே. இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026க்கான நம்பிக்கையாக நாம் மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம். இப்ப இந்த பிரசன்டேஷன்ஸ், இந்த பயிற்சி அரங்கம், பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும். அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை? சுமார் 69,000 பூத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு இந்த 75 வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூலம் உள்வாங்க, அதற்கான ஒரு கட்டமைப்பை, பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 24 சட்டமன்றம், அதில் பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா 6,781 பூத். QR கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது. 100% வெற்றி இன்றைக்கு QR கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம்.
ஸோ அவங்க அழைச்ச எல்லா பூத் இதுதான் எங்களுடைய வெற்றி. லீவ் இல்லை. அதற்கு கடந்த 60 நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர் கொடுத்த தரவுகளை டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து நிறைய பெரிய பெரிய கட்சிகள்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 60% குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாவடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. 100% 10 நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும். 100% வருகை பதிவேடு உறுதியானது என்று. இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி. ஆம், எல்லோரும் 30 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். 1967 77 இதே 30 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள். குண்டடிப்பட்டு செத்தது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள். இன்று தெரிகிறதா எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் உரியதோ? அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளாம் ஜெயிச்சிருவோமா? ஏன் ஒத்துக்கிறாங்க? ஏன் ஒத்துக்கணும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம மீது தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேலே, தலைவர் மேலே, நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேலே. ஏன்? மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கை. கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய தலைவர். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ, ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்லை ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங்னு சொன்ன உடனே 100% இன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல் ஆகுதுன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுதி. அந்த கட்சி கட்டமைப்போட மக்களுடைய ஆதரவு. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் 20 லட்சத்துக்கு மக்கள் அணி திரள்றாங்கன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்களோடு இங்கே நிறைய பேர் லெஃப்டில் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு, ஒரு 5000 பேர். அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கு. இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, கடந்த 30 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை. அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் 70-75 வயசு ஆயிருச்சு. ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர். 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு.
அப்படியே பார்த்தீங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோடைய வெற்றி என்னென்னா, இவங்க சொல்கிறாங்களே மீடியாலாம், கோயம்புத்தூரில் அந்த மாவட்ட செயலர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, 30 வருஷமாக ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு செட்டில் ஆகிருக்காங்க. அதான் ஈடி வந்துடுச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. நீங்கள் ரைடை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடைய எங்களுடைய வெற்றி. 30 வருஷமா பண்ண பாவம், மக்களுடைய ஊழல், மக்களுடைய வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த 30 வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய 2026க்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். சோ அப்படி ஒரு காலகட்டம் 77 எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு 2026 நம்முன் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன? தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக. அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார். கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம். வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. இதையுமே எல்லாருக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பேர் வக்கீல் இது பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கேஸு இது போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்களே. அதில் வந்து இப்போ இவருக்கு டிவிகேக்காக பேசினவர் யாருன்னா அபிஷேக்னு யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் வந்து இவங்களோட காங்கிரஸோட மெயினான லாயர் போல் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் என்ன பண்ண ஜட்ஜி இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து மெயினான ஆளை தான் பேச விட்ருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து நாங்கள் இதை ஆப்போஸ் பண்ணி வரோம்னா 10 பேரையும் பேச விடாமல் முக்கியமான லாயர்ஸை மட்டும் பேச விட அதில் இவங்க லாயர் பேச விட்ருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ டிவிகேக்கு சப்போர்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கே சைட்லேருந்து வந்து அவங்க இதை மாதிரி இதை கிளைம் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்குது. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட காலத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்ட காலத்தை உருவாக்கணும்னு தெரியாது. சும்மா போர்டு பிடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு 100 பேர் நின்றுட்டு மீடியா முன்னாடி நின்றுட்டு 6 மணிக்கு மேல டைம் ஆயிடுச்சு போலீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்றது உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்களுது அல்ல. எழுதி கொள்ளுங்கள். தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த 12 மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா சொல்லுவார், விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், நாம் தாங்கி தாங்கி வலிமையை ஏற்படுத்துவோம். தாக்குபவர்கள் தாக்கி தாக்கி தங்களுடைய வலிமையை இழக்கட்டும். நாம் வலிமையை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை, நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இன்றைக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் அந்த பிரசன்டேஷன் உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கும். தலைவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டாவை, ஒரு தரவுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அதோடு சேர்ந்து ஒரு பென்ட்ரைவை கொடுப்பாரு, மாவட்ட செயலர்கள் கொடுப்பாங்க. இதோடைய தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான பயிற்சி, தனக்கான வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும், அதோடைய தரவுகள் என்ன. 2016 2021 தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். 2026 அப்படி ஒரு மிகப்பெரிய நம்ம வெற்றியை உருவாக்கணும்னா பூத் வைஸ் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 234 தொகுதிக்கும் அந்த தரவுகளை தலைவருடைய வழிகாட்டுதல் உருவாக்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதில் ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க,
நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒட்டப்பிடாரம் அப்படின்னா இவ்வளோ பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்தில் தகவல் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து ரிசல்ட்ஸில் இருக்கும். ஒரு பூத்தில் ஒரு தொகுதி டிஎம்கே 300 ஓட்டு வாங்கியிருப்பாங்க, அடுத்தவங்க ஏடிஎம்கே 250 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தோழர்களே கொஞ்சம் அமைதியா எனக்காக நமக்காக. ஸோ அந்த புத்தகத்தின் அடிப்படையில் எவ்வளோ வெற்றி பெறக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு விளக்கும். ஒவ்வொரு பூத்திலும் எந்த கட்சிகள் வந்து போன தேர்தல்களில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய லேட்டஸ்ட் ஓட்டர்ஸோடைய பூத் வைஸ் லிஸ்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பூத்தில் மினிமம் 300லேருந்து 400 குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தை எப்படி நம்ம அணுகணும், பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை வந்து மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க குரல் கொடுக்கணும், உதவி செய்யணும். அந்த பிரச்சனைகள் சட்டமன்றம் மூலமாக ஜோனல் கமாண்டுக்கு வந்து தகவல் தெரிவித்து அந்த பிரச்சனைகளை எப்படி போராட்டம் மூலியமாகவோ உதவி மூலமாகவோ கட்சியினுடைய உதவிகள் மூலம் நம்ம கையாளுவது, ஜோனிலிருந்து கட்சியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த தகவலை உள்வாங்கி தலைவர்களிடம் கொண்டு சென்று எந்த விதமான கட்டமைப்புடன் போராட்ட களத்தை உருவாக்குவது. அதோடு சேர்ந்து இன்றைக்கு வழக்கறிஞர் அணியோடைய 300 பேரும் ஐடி விங்கோடைய 300 பேரும் இங்கே இருக்கிறாங்க. எப்படி ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்குறதுக்காக இந்த தரவுகளை வந்து இப்போ வந்து தலைவர் அவர்கள் கொடுப்பாரு. இதற்கு பின்பு பயிற்சி பட்டறை உருவாகும். நம்ம வந்து பெரிய ஒரு பயிற்சி பட்டறையை நம்ம வந்து கலந்துரையாடலாம். அரசியல் இன்று பேசக்கூடிய சபை அல்ல, இது ஒரு கல்லூரி, இது ஒரு பயிற்சி. அரசியலை தவிர்த்து இந்த கல்லூரியை கொடுத்த தாளாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய பயிற்சியை இன்றைக்கு உருவாக்கி தலைவர்களுடைய வழியில் 100 வருடங்களுக்கான கட்சியாக இதை நாம் உருவாக்க இன்றையிலிருந்து நாம் அடியெடுத்து வைத்து மக்கள் துணையுடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். அதனால தான் ரொம்ப அரசியல் காலேஜ் இந்த புக்கு எப்படி இருக்கு? புக் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இல்லை இது கிடையாது, அதுதான் இது கிடையாது. இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க இவங்களுக்கு கொடுத்த புக்ஸு வந்து செப்பரேட்டு. மாவட்ட செயலாளர் 10 பேர் 14 பேர் வந்தாங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒரு நம்ம ஸ்பைரல் போடுவோம் தெரியுமா காலேஜில், அது மாதிரி ஒரு பெரிய புக்கா பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. புக் மாதிரி இல்லை, அது ஸ்பைரல் பைண்டிங். அது பார்க்கவே தெரியுது இவ்வளோ தடி இருக்குது அதில். ஒழுங்காக உட்காந்து அதை டீட்டெயில் பார்த்து. சேலம் தெருக்கு 2021 ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ். உங்கள் ஊர் தான். இதில் ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும், ஆண் பெண்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலாக வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். உங்களுடைய பூத்துக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குது, அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட். இது மாதிரி தான் இருக்கும். அது முன்னாடி பேஜ் போங்க, முன்னாடி பேஜ் இப்படி தான் இருக்கும். சேலம் தெற்கு 2021 வாக்குச்சாவடி எண்ணிக்கை 264. அப்போ சேலம் தெற்குல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க. ஓகே. இப்போ சேலம் தெற்குலேருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள் பூத்தில் எந்தெந்த கட்சிகள் அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சிட்ருக்காங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்களாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்றையிலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறைகள் மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அந்த 264 பூத்தில் ஃபஸ்ட்டு பூத் போங்க. நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பூத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 781. அதில் டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2 பேர்த்துக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம். இதை 2026 280 டிஎம்கேன்னா நம்ம 350 மாற்றி காமிக்கணும் அந்த பூத்தில் இருக்கவங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தோழர்களே, நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது. அதில் மனசு வச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் 280 ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி 10,000 பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்தில் எப்படி நம்ம டார்கெட் வச்சு 350 பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், கட்டமைப்பு, எதிர்காலத்தில் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும். உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்கள் போய் மக்களுடைய பிரச்சனை, அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து எடுத்துரைக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து 234 தொகுதிக்கும் 2016, 2021 எது வந்து நம்ம கடுமையாக வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட தரவுகள் கொடுப்பதோடு அல்ல, நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கிற அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட், நம்ம உருவாக்கிக்கூடிய மொபைலோடைய அப்ளிகேஷன்ஸ் மூலமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம். நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் போயிடலாம். இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 90 சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த வாக்காளர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலமா பல்வேறு கிளினிக்குகள் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்த 4 ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கொடுக்கப்படும். கோயம்புத்தூர் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 69,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார். நாம் உறுதியேற்போம். கடுமையாக 24 மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையாக உழைக்க ஒரு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூர் தான். ஆனால் இதுவே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே ஒன்று சொல்லுவோம்ல, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இது கஷ்டமானதோ அதில் ஆரம்பித்து அதை முடிச்சிட்டோன்னா அடுத்த ஈஸியான டக்கு முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்களா இதை அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு கோயம்புத்தூர் தான் சீக்கிரமாக பூத் மெம்பர்ஸை போட்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ எங்களுக்கு அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால அங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்றது சொல்லல, ஒவ்வொன்றும் மாற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படின்னா அப்படின்வாங்க, அப்படின்னா இப்படின்னுவாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது எல்லாமே பார்த்தா அவர் பக்காவாக வந்திருக்காரு, ஏனாதானோன்னு வர கிடையாது. ஓகேவா, டீட்டெயில்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது டே 1 தான். டே 2 என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதையும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.